ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வாய்ப்பாக பாருங்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்கள். பல தடைகள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி நம்மை வந்தடையும் என்பதோடு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல அதுவே நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க வழிவகுக்கும். அவ்வாறு நம்மை நாமே செம்மைப்படுத்தி செதுக்கிக் கொள்ள வழிகாட்டுகிறது இந்நிகழ்ச்சி. மக்கள் வணக்கம். இது புத்தம்புது காலை. காலை நேரத்தை இனிமையுடனும் ஆன்மீக உணர்வுடனும் தொடங்க வைக்கும் இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பக்தி பாடலை அதன் இயல்பான ராகத்தோடு இனிமையாக பாடி அந்த பாடலில் உள்ள அர்த்தம், அதன் ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள தத்துவங்களை எளிமையாக அனைவருக்கும் புரியும்படி பகிர இருக்கிறோம். இசையின் இனிமையும் பக்தியின் பெருமையும் ஒன்றிணையும் இந்த தருணத்தில் மனதை அமைதியாக்கிக் கொண்டு தெய்வீக உணர்வில் மூழ்கி இந்நாளினை இறை நம்பிக்கையுடன் தொடங்க வழிவகுக்கும் இப்பகுதி தெய்வீக கீர்த்தனை. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நாம் தெய்வீக கீர்த்தனையில் திருமூலரின் திருமந்திரத்தை முதல் தந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். திருமூலரின் 16வது பாடல் பார்ப்போமா? கோது குலாவிய கொன்றை குழல் சடை மாது குலாவிய வாழ் நுதல் பாதனை யாது குலாவி அமரரும் தேவரும் கோது குலாவி குணம் பயில் வாரே. கோது குலாவிய கொன்றை குழல் சடை மாது குலாவிய வாழ்நுதல் பாகனை யாது குலாவி அமரரும் தேவரும் கோது குலாவி குணம் பயில்வாரே. இப்போ இந்த பாடலினுடைய கருத்தை என்னன்னு பார்ப்போமா? எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. கோது குலாவிய, அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு? மாது குலாவிய, யாது குலாவிய, கோது குலாவி. இன்னும் இந்த குலாவி குலாவி அப்படின்னு சொல்லி 4 வரியில் சொல்கிறார். இந்த கோது குலாவினா என்ன? இந்த இறைவனானவன் யாரு? சிவபெருமான். அந்த சிவபெருமான் என்ன செய்வாருன்னா, கொன்றைவார் முடி, அவருடைய முடி எப்படி இருக்குன்னா சடை முடி தான் அவருக்கு. அந்த சடை முடியில் மேலே கொன்றை மலர். இந்த கொன்றை மலர் என்பது எப்படி இருக்குன்னா நரம்புகளை உடைய மலர்கள். இந்த மலர்களை அழகாக அவர் தன்னுடைய சடை முடியிலே சூடிக்கொண்டு இருப்பவர். இந்த முடியிலே இவர் சூடிக்கொண்டு இருப்பதனால் இதில் ஒரு சிறப்பு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, மலர்களில் தேடி என்ன வரும்? வண்டுகள் வரும். அந்த வண்டுகள் இவருடைய கொன்றை மலரை சுற்றி அப்படியே வட்டமிடுமா. அது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இது நமக்கு இருக்கணுமா இல்லையா? இந்த ஒரு நிலையைத்தான் கோது குலவுடை, அதை கோது கலமுடையன்னு சொல்கிற மாதிரி, கோது குலமுடையன்னு சொல்கிற மாதிரி 4-5 வரும். கோது குலாவிய, இந்த கோது குலாவிய என்ற பாடலில் சிவபெருமான் சடைமுடியை கொன்றை மலர்களை சூடி இருக்கின்றார் என்று சொல்லிட்டு அடுத்த வரியில் சொல்கிறாங்க, மாது குலாவிய. அந்த மாது என்றால் யார் என்றால் சிவபெருமான். சிவபெருமானினுடைய துணைவி யாருன்னு பார்த்தோம்னா உமா தேவி தான். அந்த உமா தேவியானவள் தன்னுடைய உடலிலே சரி பாதியாக கொடுக்கிறார். அதுதான் அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லுவோம். அந்த அர்த்தநாரீஸ்வரர் எவ்வளோ அழகான உருவம்! இவர் தான் கொடுக்குறாரு, வேறு யாருமே கொடுக்கல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்குறாங்க. திருமால் என்ன பண்ணுறாரு? மகாலட்சுமியை தன்னுடைய நெஞ்சில தூக்கி வச்சுக்கிறார். இவர் என்ன பண்ணி, நெஞ்சில மட்டும் இல்லை, என்னுடைய உடலில் பாதி சரி பாதி,
அதாவது சொல்லுவாங்க, கணவனுடைய உள்ளத்திலே நிலைத்து நிற்கக்கூடிய பெண்கள் சரிபாதியானவர்கள், தம்பதிகள் நம்ம சொல்லுவோம். அந்த தம்பதிகள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்களா என்ற ஒரு வினாவினை எழுப்பினோம் என்றால் எல்லாருமே இருக்க மாட்டாங்க. எத்தனையோ பூசல்கள் எல்லாம் இருக்கும். அது சிவபெருமானிடத்திலையும் நடைபெறுகின்ற செயல்கள் தான். சிவபெருமானுக்கும் உமா மகேஸ்வரிக்கும் இடையே பலவிதமான கருத்து வேறுபாடுகள் உண்டு. அந்த கருத்து வேறுபாடுகள் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, சிவபெருமானை மட்டும்தான் நான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிருங்கு முனிவர் ஒருத்தர் இருந்தார். அந்த பிருங்கு முனிவர் என்ன செய்வாருன்னா, சிவனை தவிர யாரையும் வணங்க மாட்டார். பக்கத்திலேயே சக்தி இருந்தால் கூட அதை கண்டுக்கவே மாட்டார். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் இந்த இடத்துக்கு சொல்லணும். ஏன்னா அர்த்தநாரீஸ்வரருடைய இடபாகம் வாங்கியவள் அல்லவா இவள். அந்த உமா மகேஸ்வரம் மாது குலாவிய என்பதற்காக இந்த உதாரணம் சொல்லப்படுகிறது. அப்போ அவரை மட்டுமே வணங்கும்பொழுது சக்திக்கு கோபம் வருமா இல்லையா? என்ன அவரை மட்டும்தான் கும்பிடுவீங்களா? நான் மட்டும் அவர், நான் இல்லைன்னா அவர் இல்லை இல்லையா? அப்போ அவரை ஏன் வணங்கலை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எப்பவுமே ஒரு இடத்துக்கு போனால் வாங்கன்னு சொல்லி கணவனையும் கூப்பிட்டு மனைவியும் கூப்பிட்டாதான் அந்த இடத்துக்கு நிறைவாக இருக்கும். ஒருத்தரை அழைத்து மற்றொருவரை அழைக்கவில்லை என்றால் கருத்து வேறுபாடு தோன்றும். அதுபோல் தான் இங்கேயும் வருது. அப்படி கருத்து வேறுபாடு தோன்றுகின்ற பொழுது என்ன செய்கிறாருன்னா, உடனே அந்த அம்மா இவர் என்ன வணங்கணும்னு சொல்லி சரிபாதியாக உடம்பு வாங்கிடுறாரு. ஆனால் அப்போவும் அந்த பிருங்கு முனிவர் என்ன செய்வார்னா, வண்டு உருவம் எடுத்து சிவபெருமானை மட்டும் சுற்றி வர்ற மாதிரி செய்வார். இதெல்லாம் பார்த்து தான் அந்த அம்மாவுக்கு கோபம் சிவபெருமான இடத்துல இருக்க சொல்கிறாரு, நான் இல்லைன்னா உனக்கு ஒன்றுமே இல்லை. சக்தி இல்லாமல் ஏதாவது இயங்க முடியுமா? ஒரு 2 நாள் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லால் எங்கேயாவது வெளியூர் போயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் அந்த வீடு எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பார்க்கலாம். சரியாக வீடு தொடச்சிருக்க மாட்டாங்க. சமையல் கட்டில் பார்த்தோம்னா அந்த சிங்குக்குள்ளே அவ்வளோ பாத்திரங்கள் இருக்கும். இப்படியெல்லாம் அந்த குடும்பத்திலே இருவரும் இணைந்து செய்கின்ற பொழுது தான் அழகாக இருக்கும். அந்த மாதிரி இதம்மா என்ன செய்கிறாங்க, நான் எல்லாருக்கும் கொடுக்கறது என்ன சக்தி, அந்த சக்தியை பிடிங்கிறேன்னு சொல்லிட்டு பிருங்கு முனிவரிடத்துல இருந்து சக்தியை பறிக்கிறாள். அப்படி சக்தியெல்லாம் பறி போன உடனே அவர் அப்படியே ஒன்றும் இல்லாமல் அந்த உடம்பெல்லாம் துவண்டு கீழே விழுந்துடுறார். அப்படி கீழே விழுந்த நிலையை பார்க்கின்ற பொழுது சிவபெருமானுக்கே பாவம்னு நினைக்கிறாரு. சரி, இதெல்லாம் ஒரு மனுஷனா, சக்திக்கு ஏன் இப்படி புத்தியெல்லாம் போகுது, இப்படியெல்லாம் கூட பழி வாங்கலாமா, தன்னுடைய பக்தன் அல்லவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஒரு 3வது கோலாக ஒன்று கோல் கொடுக்குறாங்க. 3வது கோல் என்ன பிடிச்சி நடக்க முடியறதுக்கு. நம்மெல்லாம் வயசான உடனே ஊன்றுகோல்னு சொல்லுவோம். அந்த ஊன்றுகோலை பிடிச்சிட்டு தான் வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, நடந்து போவாங்க. ஏன்னா கீழே இடறி விழும் பொழுது அந்த கோலானது தாங்கும். இவருக்கும் என்ன பண்ண சிவபெருமான் அந்த பிருங்கு முனிவருக்கு ஒரு கோலை கொடுக்குறாரு. அதை பிடிச்சி கூட எழுந்திருக்க முடியாது. அப்போ தான் அவர் சொல்கிறார், சிவபெருமான் சொல்ல, எப்பா நீ வணங்குறது 2 பேரையும் வணங்கணும் இல்லையா, இப்படி ஒருத்தரை மட்டும் வணங்கினா சரியாக இருக்குமா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. சக்தி இல்லைன்னா எனக்கே ஒன்றுமே இல்லையப்பா. அப்படி இருக்கும் பொழுது நீ என்னடான்னா இப்படி என்னை மட்டும் வணங்கிட்டு இருக்கே, இங்கே 2 பேரையும் சேர்த்து வணங்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்பொழுது தான் அவருக்கு தெரியுது, சக்தி இல்லை என்றால் உலகமே ஒன்றுமில்லை. இதை புரிஞ்சுக்கிட்டு இருவரையும் சேர்த்து வணங்குகின்றார். இதில் சொல்லும் பொழுது மாது குலாவிய வாழ் நுதல் அப்படின்னு சொன்னாங்க. நுதல் அப்படின்னா நெற்றி. அதில் என்ன வாளுக்கும் நெற்றிக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நெற்றி பார்த்திங்கன்னா பல 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 பலன் இருக்கும். அந்த கத்தி, வாள் என்றால் கத்தி தான், அந்த காலத்திலாம் போர் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடியது. அது எப்படி இருக்குன்னா பல பலன் இருக்கும். அதுபோல் இந்த உமாதேவியினுடைய நெற்றியானது பல பலவென மின்னியது என்று கூறி அந்த கோது மாது அதன் பின்பாக மறுபடியும் யாது சொல்லி இப்படி இந்த அழகான 4 வரிகளை கொடுத்திருக்கிறார். இறைவனுடைய திருவடியை அடைவதற்குத்தான் இது என்று கூறி
வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். வணக்கம்.